வெல்கம் டு 3 minutes புரியாதை புரிவோம் அறியாதை அறிவோம். பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் புத்தகத்துல அடிக்கடி ஒரு வாக்கியத்தை பாக்குறீங்க. இஸ்ரவேல் புத்திரரை பாவம் செய்ய அப்படின்னா எரோபியாமின் பாவத்தை விட்டு அவன் விலகவில்லைன்னு சொல்லிட்டு நிறைய ராஜாக்கள் குறித்து இப்படிப்பட்ட ஒரு ரிமார்க் இருக்குது. அப்படி என்ன எரோபியாம் பாவம் செய்தார்? எரோபியாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2 பொன் கன்றுக்குட்டிகளை உருவாக்குறார். இதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே ஆரோனோட சேர்ந்து பொன் கன்றுக்குட்டி உருவாக்குறாங்க. அது ஏன் உருவாக்குனாங்கன்னு சொல்ற அந்த பேக்ரவுண்ட் வீடியோ உங்களுக்கு கீழே அந்த லிங்க்ல இருக்கு, நீங்க பார்க்காதவங்க அதை பாருங்க. எரோபியாம் ஏன் இந்த பொன் கன்றுக்குட்டியை உருவாக்குறார்? அதனுடைய ரீசன் என்ன நடந்தது? இஸ்ரவேல் தேசம் இப்பொழுது பிரச்சனைனால இப்ப 12 கோத்திரங்களா இருந்தாங்க, இப்ப பிரிஞ்சு 2 மாகாணங்களா மாறிட்டாங்க. இப்ப 10 கோத்திரம் ஒரு குரூப்பாவும் 2 கோத்திரம் ஒரு குரூப்பாவும் மாறிடுச்சு. இந்த 10 கோத்திரம் வடக்கு மாகாணமா இருந்துச்சு, 2 கோத்திரம் தெற்கு மாகாணமா இருந்துச்சு. இந்த 2 கோத்திரத்துல தான் எருசலேம் பகுதியான சேர்ந்தது இருந்தது. இந்த வடக்கு மாகாணத்துல தான் எரோபியாம் ராஜாவாக இருக்கிறார். இந்த எரோபியாம் ராஜாவாக இருந்து அங்கே ஜனங்களை எல்லாம் ஆட்சி செய்யறதுக்கு எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. இப்ப ஆனா உட்கார்ந்து ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்து ஒரு பர்டிகுலரா யோசனை வருது. என்ன அப்படின்னா, நம்ம ஜனங்கள் இப்ப தேவனை ஆராதிப்பதற்காக எங்க தான் போகணும்? எருசலேம் தேவாலயத்துக்கு போகணும். ஆனா எருசலேம் தேவாலயம் தெற்கு மாகாணத்துல இருக்குது. இந்த ஜனங்கள் அங்க போனா அங்க இருக்கிற ராஜாவோட கூட மறுபடியும் சேர்ந்துட்டு நம்மளை கொண்டுட்டு மறுபடியும் ஒரே தேசம் ஆயிரும், நம்முடைய ராஜ்யபாரம் போயிடும் சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயங்கர பயம். இந்த பயத்தினால என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் 2 பொன் கன்றுக்குட்டிகளை உருவாக்குறார். 2 பொன் கன்றுக்குட்டிகளை உருவாக்கிட்டு ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இந்த இவைகள் தான் உங்களை எகிப்துல இருந்து கூட்டு வந்த தெய்வங்கள் சொல்றாரு. இப்படி உருவாக்கிட்டு இந்த 2 பொன் கன்றுக்குட்டியை எடுத்து இப்ப ஒன்ன தூக்கி அவர் தான்ல வைக்கிறாரு, இன்னொன்னு பெத்தேல்ல வைக்கிறார். இது ரெண்டுமே இந்த வடக்கு மாகாணத்துல இருக்கிற ஒரு நார்த் அண்ட் சவுத் ரீஜன் மாதிரி. அவங்க ஒண்ணு மேலேயும் ஒண்ணு கீழே அரசியல் வைக்கிறார். இப்படி வச்சுட்டு ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எதுக்கு எருசலேம்ல போய் நீங்க கஷ்டப்பட்டு ஆராதிக்கணும்? உங்க கன்வீனியன்ஸ்க்கு நீங்க இங்க இருந்தே கடவுளை ஆராதிச்சுக்கோங்க. நேத்து வரைக்கும் யெகோவா தேவனை ஆராதிச்ச ஜனங்களை இன்னைக்கு வேற சாமி ஆராதின்னு சொன்னா அவங்க அப்படி மாற முடியாது பாருங்க. அப்ப என்ன நடக்குதுங்க? இந்த கன்றுக்குட்டிகள் இப்பொழுது இது மற்ற தெய்வங்களை குறிப்பிடவில்லை, மாறாக இந்த கன்றுக்குட்டிகள் அநேக ஜனங்கள் அங்க இஸ்ரவேல் சுற்றி அநேக ஜனங்களுக்கு ஒரு காமனான பிலீவ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த கன்றுக்குட்டிகள் வேற தனிப்பட்ட சாமி கிடையாது, மாறாக இந்த கன்றுக்குட்டிகள் அவர்கள் தெய்வங்களை பிரதிபலிக்கும் ஒரு சாயல். அதே போல அவங்க தெய்வத்தினுடைய ஒரு குணாதிசயங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு உருவத்தை போல அவங்க நினைத்தார்கள். அது ஜனங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவாக ஒரு பெரிய மீடியேட்டராக இந்த கன்றுக்குட்டிகள் செயல்படும் என்று சொல்லி இந்த ஜனங்கள் நம்பினார்கள். அதனாலதான் எரேமியா சொல்றாரு, நீங்க எது கஷ்டப்பட்டு அங்க போய் உங்க பிரேயரை சொல்லணும், நீங்க இந்த கன்றுக்குட்டியை சொல்லுங்க, அது யெகோவா தெய்வத்தில் கொண்டு போயிருன்ற மாதிரி ஒரு பிலீவ் கொண்டு வந்து மக்களை இங்கே அவர் இப்படிப்பட்ட தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறார். அப்ப என்ன பார்க்கிறோம்? ஜனங்கள் தேவன் விருப்பப்பட்டபடி ஆராதிக்க விடாமல் அவங்க கன்வீனியன்ஸ் கேட்டாப்ல எரோபியாம் வந்து ஆராதிக்க வச்சு எப்படியாவது மக்களுடைய ஃபேவர் வாங்கிடணும், அதே போல தண்ணி ராஜ்யபாரம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். இன்னைக்கு அதே மாதிரி தான் நம்முடைய உலகத்தில் சமுதாயத்தில் நிறைய நடக்குது. இன்னைக்கு அநேக சபைகள்ல பாருங்க, இன்னைக்கு மக்களுடைய கன்வீனியன்ஸ் கேட்டாப்ல ஆராதனையை மாத்திக்கிறாங்க, ஆராதனை முறைமைகளை மாத்திக்கிறாங்க. வேதத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அநேக ஆராதனைகள் நடைபெறுவதில்லை. காரணம் என்ன? ஜனங்கள் கேட்ட விதமா நடத்தல அப்படின்னா ஜனங்கள் மிஸ் பண்ணுவோம்ன்ற பயத்திலேயே அவர் என்ன பண்ணுகிறார்கள்? மக்களுடைய கன்வீனியன்ஸ் ரொம்ப பெரிய ஃபோக்கஸா வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு அது மாத்திரம் இல்லாம அங்க நீங்க பாக்குறீங்க, எரோபியாமுக்கு இந்த வடக்கு மாகாணம் இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான். தேவன் தான் ஒரு தீர்க்கதரிசி மூலமா கூப்பிட்டு சொல்றாரு, எரோபியாம் இந்தா உனக்கு இந்த 10 கோத்திரத்தை கொடுக்கிறேன், நீ உண்மையா இருந்து நீ இதை நடத்துன்னு சொல்றாரு. ஆனா எரோபியாம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தன் கையை விட்டு போயிருமோன்ற பயத்துல கர்த்தருக்கு விரோதமாக செய்வதற்கு இங்க என்ன செய்யலாம்? துணிகரம் கொள்கிறான். இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த நாளிலே நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அவர் விருப்பப்படி நாம் தக்க வைத்து அவருக்கென்று நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you all.